தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சொந்தங்களே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித யோவான் நற்செய்தியாளருடைய விழாவினை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவரின் கொடை என்கின்ற பெயரை தாங்கியவராய், இயேசுவின் அன்பு சிறு என்கின்ற பாக்கியம் பெற்றவராய், அவருடைய மார்பு பக்கமாக சாய்ந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நெருக்கமுடையவராய், அவருடைய தாய் மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் பெற்றவராய் வாழ்ந்தவர்தான் புனித யோவான். இயேசுவின் முக்கியமான தருணங்களில் அற்புதங்களை செய்கின்ற போதெல்லாம் மற்ற சிறர்களாக இருக்கின்ற பேதுருவும் யாக்கோப்போடும் யோவானும் இயேசுவின் நெருங்கிய தொடர்பிலே இருந்தவராக இருக்கின்றார். இயேசுவின் வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கின்ற அவருடைய உருமாற்றத்தின் பொழுது, பேதுருடைய மாமியாரை குணமாக்குகின்ற பொழுது, யாயிரு மகளை உயிர் பெற்றெழச் செய்கின்ற பொழுது, கெத்செமனியில் இரத்த வியர்வை வியர்த்து தன் பாடுகளுக்காய் தன்னை தயாரிக்கின்ற பொழுது, இப்படி முக்கியமான தருணங்கள் எல்லாம் அவரோடு நெருக்கமாக இருந்தவர் புனித யோவானாக இருக்கின்றார். மேலும் இயேசு கைது செய்யப்பட்டதை அறிந்து மற்ற எல்லா சிலர்களும் இயேசு விட்டு ஓடுகின்ற பொழுது, இயேசுவை பின்தொடர்ந்த பேதுருவோடு இவரும் அந்த அரசனுடைய முற்றத்திற்குள் செல்லுகின்றார். அங்கே போய் பேதுரு பயத்தினாலே இயேசுவை மும்முறை மறுதலித்து அங்கே விட்டு வெளியே ஓடுகின்ற பொழுது, அங்கே இருந்து இயேசு படுகின்ற பாடுகளையும், இயேசு சிலுவை சுமந்து செல்கின்ற பொழுது அவரோடு சிலுவையை அந்த பாதையிலே கடந்து செல்பவராக, இயேசுவின் சிலுவை அருகிலே பாதத்தில் நிற்கின்ற வரை அவரை பின்தொடர்பவராக இருந்தவர்தான் புனித யோவான். இவர் இயேசுவோடு மட்டுமல்ல, தன்னுடைய சக தோழர்களோடும் நெருக்கமாக மதிப்பை கொடுப்பவராக இருந்தார். யோவான் புத்தகம் 20 படிக்கின்ற பொழுது, இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டாயிற்று. அடுத்த நாள் 3ஆம் நாள் காலையிலே அதிகாலையிலே மகதலேனா மரியாள் கருக்களோடு இருந்து கல்லறை நோக்கி ஓடுகின்றாள். அங்கே வெற்று கல்லறையை பார்க்கின்றாள். திரும்பி வந்து இயேசு சிலர்களிடம் அறிவிக்கின்றாள், இயேசுவை காணவில்லை, யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டவுடன் யோவானும் பேதுருவும் கல்லறை நோக்கி ஓடுகின்றார்கள். இளையவராக இருந்த யோவான் மிக வேகமாக கல்லறை அடைந்து விடுகின்றார். முதிர்ந்தவரான பேதுரு வர காலம் தாழ்த்துகின்ற பொழுது, இவர் நான் இயேசு அன்பு சென்று சொல்லி முதலிலே சென்று விடவில்லை, மாறாக வயதில் மூத்தவருமாக சிடத்துவத்தின் தலைவருமாக இறைவன் ஏற்படுத்தப்பட்ட பேதுருவுக்காக காத்திருக்கின்றார். பேதுரு வந்து உள்ளே சென்று அனைத்தையும் காண்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் அந்த கல்லறைக்குள் அடியெடுத்து வைக்கின்றார். பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் யோவான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி இயேசுவோடு மிக நெருங்கிய வட்டத்திலே வாழ்ந்ததினால்தான் இயேசுவின் அன்பை முழுமையாக அனுபவிக்க அவரால் முடிந்தது. அந்த அனுபவத்தை தான் இன்றைய நாம் வாசகத்தில் கேட்பதை போல, நாங்கள் எங்கள் கண்களால் கண்டோம், எங்கள் கைகளால் தொட்டு அனுபவித்தோம், நாங்கள் கண்டு கேட்டு தொட்டு அனுபவித்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்லி சான்று பகர்பவராக யோவான் தன்னை வெளிப்படுத்த முடிந்தது. அனுபவம் தன் வாழ்க்கையின் பாடமாக யோவானால் மாற்ற முடிந்தது. ஆகவே அன்பு சொந்தங்களே, நற்செய்தியாளர் புனித யோவானுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களாக, ஒன்றாவதாக இயேசு அழைத்த பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தார். தான் தேடி வந்த, தான் சார்ந்திருக்கின்ற தன் குருவாக இருக்கின்ற இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டவராக இருந்தார். அதேபோல மிக நெருக்கமாக இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து அவரை அனுபவிப்பவராக இருந்தார். தாய் மரியாளை கொடையாக பெற்று அவரை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை தாயாக பாவித்து அவருக்கு மதிப்பு கொடுப்பவராக இருந்தார். சக தோழர்களையும் மதித்து அவர்களோடு தோழமை கொண்டு வாழ்பவராக இருந்தார். இத்தகைய சிறப்புமிக்க புனிதருடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே நாமும்
ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற தேவையற்ற பொருட்களை, தேவையற்றவற்றை விட்டுவிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது பாசமும், அந்த பாசத்தின் வழியாக ஆண்டவர் மிக அருகில் நெருங்கி வந்து அவரோடு இணைந்து வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியோடு இணைந்து இறைவனுடைய அனுபவத்தையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். தான் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து பிறரையும் இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நம் குடும்ப உறவுகளோடும் நம்மோடு வாழ்கின்ற மற்ற சகோதர சகோதரர்களோடும் அன்புறவின் வழியாக ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு எடுத்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய வாழ்வு வாழ்கின்ற பொழுது இறை ஆசி பெற்ற மக்களாய் நாமும் இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே,